இப்போ கேகே ஐயங்கார்ஸோட மூலிகை ஹேர் ஆயில் செய்கிறதுக்காக கிரே சூப்பர் மார்க்கெட்லேருந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு உருவி நாங்கள் மற்ற மூலிகையோட சேர்த்து எண்ணெய் செய்ய போகிறோம். மூலிகை ஹேர் ஆயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வந்து அவுரி இலைன்னு சொல்லுவாங்க. எண்ணெயில் கருவேப்பிலை எப்படி முக்கியமோ போட்டு காய்ச்சறதில்ல, அதே மாதிரி இந்த அவுரி இலைன்றது முக்கியம். இது எப்பயுமே பொடியாக தான் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். எங்களுக்கு கீரையாக கிடச்சிருக்கு. இதோட விதைகள் பாருங்கள், செடி எப்படி இருக்குது பாருங்கள், காய். நேற்று அவுரி இலை காமிச்சோம்ல ஃப்ரெஷ்ஷாக, அதே மாதிரி மாடியிலேருந்து ஆலிவேரா பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கு கட் பண்ணி. இதிலேருந்து கட் பண்ணி அந்த ஜெல்லி எடுக்கணும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. அதே மாதிரி இது திருநீற்று பச்சை, ஸ்கின்னுக்கு நல்லது, முடிக்கு, தலையில் இருக்க புழுவெட்டு, புண்ணு வர்றது, பேனு, பொடுகு, டேண்ட்ரஃப்க்கு எல்லாத்துக்குமே, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி கீழாநெல்லி, இது குளிர்ச்சி, உங்களுக்கு தலைக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம், நல்லா முடி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. செகண்டரி அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை, இது வந்து குளிர்ச்சியான பொருள் வந்து எண்ணெயில் நம்ம நிறையா சேர்க்கறதால உங்களுக்கு வந்து கோல்டு, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் முடி வந்து கருப்பு கொடுக்கும், நல்லா கருமையாகும். துளசியும் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பாருங்கள். துளசி அதே மாதிரி தான், சளி பிடிக்காது உங்களுக்கு. சில நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெயினால், அந்த குளிர்ச்சினால எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லாயிருக்கும். சோற்று கற்றாழை, அவுரி, மருதாணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, சின்ன வெங்காயம், கீழாநெல்லி, துளசி, கருவேப்பிலை, கற்பூரவள்ளி இலை, திருநீற்று பச்சை இலை, அதோட சில வாசனை பூக்கள், சில மருந்து பொருட்கள்னால் எல்லாம் சேர்க்கும். செக்கில் வாங்கின எண்ணெயை காய்ச்சி அதில் இது போடணும். இதை வந்து நல்ல நிழல் காய்ச்சல காய வச்சு சூரணமாகும், பவுடராகும். அதுக்கப்புறம் இது எண்ணெயில் போடணும். அது செய்முறை செய்கிறச்ச கண்டிப்பாக அதை காட்டுறோம். இப்படி கேகே ஐயங்கார்ஸின் ஆயில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேசிக்கிலேருந்து காட்டுறோம் பாருங்கள். செக்கில் ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 10 லிட்டர் எண்ணெய். இதில் முதல்ல சூடு ஏற விடணும். நேற்று காமிச்சோம் இல்லைங்களா மூலிகைகள்லாம், அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நல்லா அலம்பி காய வச்சு அரைச்சி வடையா தட்டி நிலக்காய்ச்சல காய வச்சு எடுத்தது. இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா அப்படி பவுடர் ஆகும், அந்த லெவலுக்கு ஆயிருக்கு. அதோட வெந்தயம், வெங்காயம், சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், இந்த மாதிரி வேம்பாளம் பட்டை, அது மாதிரி சில மூலிகைகள்லாம் நல்லா வெட்டி வேர், ஆவாரம்பூ. அது ஆவாரம்பூ நேற்று தனியாகவும் அரைச்சிருக்கோம், இதுலேயும் இப்போ போட்டிருக்கோம். அது பூக்களுக்கு வாசனை பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லி, இது மாதிரி செண்பகப்பூ, மறிக்கொழுந்து, இது மாதிரி சில வாசனை பூக்கள்லாம் சேர்த்து எல்லாமே நாங்கள் வந்து இப்போ 10 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நாங்கள் காய்ச்ச போகிறோம். எல்லாத்தையும் காய்ச்சி எண்ணெய் வந்து நாங்கள் இப்போ வந்து மூலிகை கூந்தல் தைலம் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி எல்லாமே சேர்த்து மொத்தமாக 34 மூலிகைகள் அடங்கினது. பாதாம் இருக்கு, அதுவும் இந்த வெந்தயம்லாம் சேர்த்து அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தமாக போட்டு காய்ச்சி கேகே ஐயங்கார் மூலிகை கூந்தல் தைலம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படின்ட்டு. இது பாருங்கள், மூலிகை ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான மருந்து பொருள்லாம் கொண்டு வந்து எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணணும். ஹேர் ஆயில் இது ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாதாம், வெந்தயம், அப்புறம் கரிஞ்சீரகம், இது 3த்தையும் பவுட்ரு பண்ணியிருக்கு. இதை நான் முதல்ல போடுறேன். அடுத்தது இடித்த சாம்பார் வெங்காயம்,
இது நல்லா பொரிஞ்சிடணும், இல்லைன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நாள் தங்காது. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணணும். மருதாணி, அவுரி, கீழாநெல்லி இதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி காய வச்சு செஞ்சது. இப்போ காமிச்சோன்னே அதை இதில் இப்போ போடுறேன். வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது இதை வந்து போடணும். மீதி இருக்கிற ஒவ்வொரு பொருளாக எண்ணெய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, மருந்து பொருளாக ஆட் பண்ணணும். மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக எண்ணெய் கொதிக்க தான் நம்ம சேர்க்கணும். எண்ணெய் முடிஞ்சு கடைசியில் முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பூவெல்லாம் வாசனைக்கு சேர்க்கணும். இது நல்லா இப்போ சேர்ந்து எல்லாம் எண்ணெய் வந்து பற்ற ஆரம்பிக்கும். இனி எல்லா மருந்து பொருளும் சேர்த்தாச்சு. இனி பூவும் எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் தான் கடைசியில் ஃபைனல். எண்ணெய் இது நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எண்ணெய் வற்றணும். அதுக்கு முன்னாடி வாசனைக்கோசரமும் குளிர்ச்சிக்கோசரமும் இது போடுறது இந்த பூக்கள்லாம். அது இல்லாமல் இப்போ வந்து சிட்டிங்கில் உட்காந்து வேலை செய்கிறவங்க, வண்டியில் போகிறவங்க, ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க நிறையா குளிர்ச்சிகள் இருக்கும். முடி கொட்டாமல் உங்களுக்கு நல்லா பாதுகாக்கும். கடைசியாக கெட்டு போகாமல் இருக்க இந்த பச்சை கற்பூரத்தை போடணும். இது எண்ணெய் முடிஞ்சு கடைசியில் ஃபைனலில் ஃபில்டர் பண்ணுறச்ச நாங்கள் காட்டுறோம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். நியர்லி ஒரு 1 ஹவராவது இந்த எண்ணெய் மருந்தை பிடிக்கும். இந்த ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து இதுதான் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ். இது வந்து எண்ணெயில் போடுறதுக்கோசரம் ஆர்டர் கொடுத்து வாங்கினது. இது இங்கேருந்து வரல, மகாராஷ்டிராலேருந்து வந்தது. அதனால தான் எண்ணெய் காய்ச்சற அன்னைக்கு கிடைக்கல. இன்றைக்கி காலையில் தான் வந்தது. அதனால் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கு. இது நல்லா காஞ்ச உடனே இப்போ இந்த எண்ணெயில் இந்த லீஃபை போடுறதுக்கு, இந்த லீஃப் எப்படி இருக்குன்றதை காட்டுறது. இந்த லீஃப் இப்படி தான் இருக்கும், சின்னதாக அரும்பாக இருக்குது. இது நல்லா பொரிஞ்சு அந்த சத்தம் அடங்கிட்ட பிறகு ஃபியூ செகண்ட் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த மொத்த எண்ணெயோட இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 7:30க்கு ஏற்றணும். எண்ணெய் நல்லா இங்கே பாருங்க வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இது நல்லா எண்ணெய் நல்லா ஊறணும். அதுக்கு முன்னாடி இதை வெயிலில் கொண்டு போய் வச்சு நல்லா சூரிய ஒளியில் ஒரு 3 நாள் இந்த எண்ணெய் நல்லா சூரிய ஒளியில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணணும். தேங்க்யூ.